திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே பலவிதமான கொள்ளை நோய்கள் ஒரு பக்கத்திலே பரவி மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் உயிரிழப்புகளையும் உண்டு பண்ணுகிற சூழ்நிலைகளை நாம் ஆங்காங்கே கேள்விப்பட்டு வருகிறோம். அந்த வகையில் ஆப்பிரிக்காவின் காங்கோவிலே திடீரென பரவி வருகிற மர்ம நோயினாலே 48 மணி நேரத்தில் 53 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய உலக சுகாதார அமைப்பின் கூற்றின்படி பிப்ரவரி 16 ஈக்வெட்டார் மாகாணத்தில் பரவிய இந்த நோயானது அங்கே உள்ள தொலைதூர கிராமங்களில் பரவி 431 பேர் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் 48 மணி நேரத்திலே சுமார் 50க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் இந்த நோயினுடைய தாக்கம் வலுவாக அதிகரித்து வருகிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதை குறித்த செய்தியை நான் வாசிக்கிறேன். ஆப்பிரிக்காவின் காங்கோவில் பரவி வரும் மர்ம நோயால் கடந்த சில நாட்களில் 53 பேர் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் கூற்றின்படி பிப்ரவரி 16 ஈக்வெட்டார் மாகாணத்தில் உள்ள தொலைதூர கிராமங்களில் 431 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 53 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிகிறது. இந்த நோயின் அறிகுறிகளில் காய்ச்சல், வாந்தி மற்றும் உட்புற இரத்தப்போக்கு ஆகியவை அடங்கும். பெரும்பாலான நோயாளிகள் பாதிக்கப்பட்ட 48 மணி நேரத்திற்குள் உயிரிழக்கின்றனர். பிகோரா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் சர்ஜ் நாகலே பாட்டோ கூறுகையில், அறிகுறிகளுக்கும் இறப்புக்கும் இடையிலான குறுகிய இடைவெளி ஆபத்தானது என்று எச்சரித்துள்ளது. சில நாட்களுக்குள் வேகமாக அதிகரித்து வரும் இந்த தொற்று நோய்கள் பொது சுகாதார அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. இதற்கான சரியான காரணம் தெரியவில்லை என்று உலக சுகாதார அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இந்த மர்மமான நோயில் இரத்த கசிவு, காய்ச்சல் அறிகுறிகளை ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். இவை பொதுவாக எபோலா, டெங்கு, மார்பர்க் மற்றும் மஞ்சள் காய்ச்சல் என கொரிய வைரஸ்களுடன் தொடர்புடையவை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சோதனைகளை நடத்திய பிறகு விஞ்ஞானிகள் இந்த அறியப்பட்ட வைரஸ்கள் தான் இதற்கான காரணம் என்பதை நிராகரிக்க முடிந்தது. இதனால் நோயின் சரியான தோற்றம் மற்றும் தன்மை இன்னும் தெரியவில்லை. பலரும் இது கொரோனா வைரஸாக இருக்குமோ என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் இது கொரோனாவாக இருக்க வாய்ப்பு குறைவு. அதே போன்ற அறிகுறிகள் கொண்ட காலநிலை காய்ச்சலாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த கொடிதான நோயினுடைய தாக்கம் குறைக்கப்படவும் மற்ற மக்களுக்கு இது பரவாதிருக்க அதிகப்படியான ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய, அதுவும் குறைந்த நேரத்தில் ஏற்படுத்தக்கூடிய இந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து ஜனங்கள் மீட்கப்பட, பாதுகாக்கப்பட ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஏற்கனவே 2019 உலக தேசங்களை அச்சுறுத்திய கொரோனா வைரஸினுடைய தாக்கத்திலிருந்து முற்றிலும் உலகம் முழுவதும் விடுபடாமல் இருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது கொள்ளை நோய்கள் தேசங்களில் பரவி உயிரிழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறதப்பா. தற்போது ஆப்பிரிக்காவின் காங்கோவிலே ஏற்பட்டிருக்கிற இந்த பரவி வருகிற கொடிதான மர்ம காய்ச்சல் நிமித்தமாக 53 பேர் 48 மணி நேரத்தில் உயிரிழந்திருப்பது என்பது ஒரு அதிர்ச்சியான செய்தியாகவும் ஆண்டவரே வேதனைக்குரிய காரியமாகவும் பார்க்கப்படுகிறது. நாங்கள் இதற்காக உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த நோயினுடைய தாக்கம் குறைக்கப்படவும், பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடையவும், இவரிடத்திலிருந்து மற்றவரிடத்திற்கு பரவாதிருக்கவும், தொடர்ந்து இந்த நோயினுடைய அறிகுறி ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆண்டவரை பரவாமல், பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஆண்டவரை இருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இதனால் உண்டாகிற மரணங்கள் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் உம்முடைய தழும்புகளால் சுகமாறும் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே எங்களுடைய ஜனங்களுடைய மீறுதல்கள், பாவங்கள் இவைகள் மன்னிக்கப்பட்டு கொள்ளை நோய்களிலிருந்து எங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்பட உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். கொள்ளை நோய்கள் தேசத்திலே அச்சுறுத்தலையும் உயிரிழப்புகளையும்
மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவும் உண்டு பண்ணுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் மனமிறங்கி இந்த நோயினுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட உம்முடைய இரக்கத்தினாலே ஜனங்கள் குணமடைய உம்முடைய இரக்கத்திற்காக மீண்டும் அன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.